வணக்கம். நம்ம மனசுல இருக்கிற கவலைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உண்மையான ஆழமான அமைதியை எப்படி அடையிறதுன்னு எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கான பதில் பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தெய்வ புலவர் திருவள்ளுவர் நமக்கு அருளிருக்காரு. வாங்க அந்த ஞான புதையல நாம சேர்ந்து திறக்கலாம். ஆமாங்க, நம்ம எல்லாருடைய மனசும் அமைதியத்தான் தேடி ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த தேடல் தான் நம்மளோட முதல் படி. அத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நம்ம கிட்ட நல்ல வேலை, அன்பான குடும்பம், வசதியான வீடுன்னு எல்லாமே இருக்கலாம். ஆனா ராத்திரி படுக்கும்போது மனசுக்குள்ள ஒரு சின்ன நெருடல், ஒரு இனம் புரியாத கவலை இருந்துகிட்டே இருக்கும். எல்லாம் இருந்தும் ஏன் இந்த நிம்மதி மட்டும் மிஸ்ஸிங்? இந்த கேள்வி உங்களுக்கும் வந்திருக்கு தானே? இங்கதான் ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு. நாம இன்னைக்கு தேடிட்டு இருக்கிற இந்த மன நிம்மதிக்கான மருந்த 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே தெய்வ புலவர் திருவள்ளுவர் தன்னோட திருக்குறள்ல ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போயிருக்காரு. இப்போ நான் சொல்ல போற குறளை ரொம்ப கவனமா கேளுங்க. இது கடவுள் வாழ்த்து அதிகாரத்துல வர 7வது குறள். தனக்குமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. மறுபடியும் சொல்றேன், தனக்குமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. இந்த குறளோட உண்மையான சக்தியே அதோட ஒவ்வொரு சொல்லுலையும் தான் ஒளிஞ்சிருக்கு. அந்த ஆழமான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்க வாங்க முதல்ல ஒவ்வொரு சொல்லா பிரிச்சு பார்க்கலாம். இங்க பாருங்க, முதல் சொல் தனக்குவமை இல்லாதான். அப்படின்னா இந்த உலகத்துல தனக்கு நிகர்னு யாருமே இல்லாத அந்த இறைவன். அடுத்தது தாழ், அதாவது அந்த இறைவனோட திருவடிகள். அந்த திருவடிகளை சேர்ந்தாருக்கு, அதாவது யார் சரணடைறாங்களோ அவங்களுக்கு. அவங்கள கல்லால், அதாவது அவங்கள தவிர மத்த யாருக்குமே மனக்கவலை மாற்றல் அரிது. அப்படின்னா என்ன? மனக்கவலைய நீக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன், அது முடியாத ஒரு காரியம்னே வள்ளுவர் சொல்றார். இப்போ இந்த எல்லா வார்த்தைகளையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போதுதான் வள்ளுவர் நமக்கு காட்ட நினைக்கிற அந்த சக்தி வாய்ந்த உண்மை புரியும். நம்ம கவலையே தீர்க்கிற அந்த ஒரே வழி என்னன்னு பார்க்கலாமா? இங்கதான் விஷயமே இருக்கு. நாம நினைக்கிற மாதிரி கவலையோட போராடி அதை ஜெயிக்க முடியாது. அப்படி போராட அது இன்னும் பெருசாதான் ஆகும். உண்மையான தீர்வு தனக்கு நிகரே இல்லாத அந்த பரம்பொருள் கிட்ட நம்மள முழுசா ஒப்படைக்கிறதுல தான் இருக்கு. சரணாகதி தான் கவலைய மாத்துறதுக்கான ஒரே வழி. இந்த சரணாகதிய இன்னும் அழகா புரிஞ்சுக்க ஒரு சின்ன குழந்தைய கற்பனை பண்ணி பாருங்களேன். அந்த குழந்தை தன்னோட அம்மா பக்கத்துல இருக்கும்போது அதுக்கு எந்த பயமும் இருக்காது. முழுமையான பாதுகாப்பு, முழுமையான நிம்மதி. அப்படிதானே? அதே மாதிரிதான் நாமளும் அந்த இறைவன் கிட்ட முழுசா சரணடையும் போது எல்லா கவலைகளும் நம்மளை விட்டு போய் ஒரு எல்லையில்லாத அமைதியை உணர முடியும். சரி, இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது. இன்னைக்கு இருக்கிற நம்மளோட பரபரப்பான வாழ்க்கைக்கு இது எப்படி பொருந்தும்? வாங்க இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடத்தை பார்க்கலாம். நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். உண்மையான மன அமைதி வெளியிருந்து வராது. அது நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கையிலிருந்தும் அந்த சரணடைதல் இருந்து தான் வரும். எந்த பொருளோ பணமோ பதவியோ மனுஷங்களோ யாருமே இந்த அமைதியை நமக்கு தந்திட முடியாது. அந்த உயர்ந்த சக்தி மேல நம்ம வைக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை தான் எந்த கவலை வந்தாலும் நம்மள காக்குற ஒரு பெரிய கவசமா இருக்கும். ஆக திருவள்ளுவர் நமக்கு வழியே காட்டி விட்டார். ஆனா அந்த பாதையில நடக்க வேண்டியது நாம தான். இந்த வேகமான உலகத்துல உண்மையான நிலையான அமைதியை கண்டுபிடிக்க நீங்க எதை விட்டு கொடுக்க, எதை சரணடைய தயாரா இருக்கீங்க? இந்த கேள்வியை உங்க மனசுக்குள்ளேயே கேட்டு பாருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.